வணக்கம். ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் மனமாற வரவேற்கிறேன். இதில் பல விஷயங்கள் போட போகிறோம். மருந்துகள் மட்டுமல்ல, மருந்துகள் இல்லாமல் குணப்படுத்துவது எப்படி, வேறு எந்த விதமான வழிகளெல்லாம் வியாதிகளை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் நம்ம நிறைய போட போகிறோம் வீடியோஸ். இதை முதல்ல ஹோமியோபதி எடுத்துக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணேன். ஹோமியோபதி மருந்துகளை சொன்னால் திடுதுப்புன்னு ஆரம்பத்திலேயே சொன்னால் அந்த மருந்து பேர்லாம் உங்களுக்கு குழப்பமாயிடும். சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னாக்கா உங்களுக்கு குழப்பாயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சோம்பேறித்தனமாக முதல்ல பொறுக்கி மருந்துகளை நாம் அப்படியே எதுவுமே படிக்காமல் அப்படியே மருந்துகளை செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சில இங்கிலீஷில் பேட்டன் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில மருந்துகள் இருக்குது. ஆனால் இது ஆக்சுவலாக பேட்டன் ட்ரக்ஸ் கிடையாது. ஆதி காலத்திலிருந்து ப்ராக்டிஸில் வந்துட்டு இருக்கிறதுல, அதாவது 12 டிஷ்யூ சால்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 12 தாது உப்புக்கள்னு சொல்லுவாங்க. அந்த 12 தாது உப்புக்களையும் அதில் ஒரு சிலவற்றை ஒரு பர்டிகுலர் பொட்டன்சியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நம்பர் 1 2 3 4 அப்படின்னு போட்டு 28 வரலும் சேர்த்து பயோ காம்பினேஷன்ஸ் அல்லது பயோ காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மருந்து சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஹோமியோபதி சேர்ந்தவர்கள்லாம். ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்டவை இது. இதுக்கு பெரிய அறிவெல்லாம் படிப்பறிவெல்லாம் தேவையில்லை. என்ன வியாதியோ அந்த வியாதிக்கான நம்பரை சொன்னால் போதும். மருந்து கடையில் உடனே அந்த மருந்தை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. என்ன ஒரு 75 ரூபாயோ 90 ரூபாயோ இருக்கும் ஒரு பாட்டிலு. அது ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே வரும் உங்களுக்கு. தினசரி எடுத்துட்டா கூட, தினசரி 3 வேளை எடுத்தீங்கன்னா கூட அது 3 மாதத்துக்கு மேலே வரும். அந்த அளவுக்கு விலை மிக மிக கம்மியாக மலிவாக கிடைக்கக்கூடிய மருந்து இந்த ஹோமியோபதி மருந்து. ஆனால் ஜனங்கள் என்னவோ இதில் நம்பிக்கை இல்லாமல் ஆங்கில மருந்துகளுக்கும் மற்ற மருந்துகளுக்கும் போகிறாங்க. இந்த மருந்தில் சைடு எஃபெக்டே கிடையாதுங்க. மற்ற எல்லா முறைகள்லேயும் சைடு எஃபெக்ட் இருக்கு. காரணம் அதெல்லாமே க்ரூடு ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பொட்டன்சிஃபைடு ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது பொட்டன்சிஃபைடுனாக்கா வீரியப்படுத்தப்பட்ட மருந்துகள். அதை தனித்தனியாக அந்த 12 டிஷ்யூ சால்ட்ஸ் 12 தாது உப்புக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம உடம்புல எது குறைபாடுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த உப்புன்னா உப்பு இல்லை, தாது உப்புன்னு பேர் இருக்கு. 12 டிஷ்யூ சால்ட்ஸ். அந்த 12 உப்புக்களில் ஏதோ ஒன்று குறையிறதுனால தான் உங்களுக்கு உடம்புல வியாதிகள் வருதுன்னு. அதில் 2-3 டிஷ்யூ சால்ட்ஸை கலந்து ஒரு குறிப்பிட்ட வியாதிக்காக கொடுக்குறாங்க. இதுக்கு தாங்க பேர் பயோ காம்பினேஷன்ஸ் அல்லது பயோ காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த மருந்து 28 ஐட்டம் இருக்குங்க. நான் ஒன்றொன்னா உங்களுக்கு சொல்கிறேன், அப்போதைக்கு குறித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் குறித்து வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாகும். 2 தடவை சொல்கிறேன் உங்களுக்கு குறித்து வச்சுக்கிறதுக்காக. வேகமாக ஒரு பேனா பென்சில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு வேகமாக குறிச்சிக்கணும். ஏன்னா வீடியோ நேரம் அதிகமாகிடும். நம்பர் 1 அனீமியா, அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கிறது. நம்பர் 1ங்கிறது அனீமியா. இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு இரத்த குறைபாடு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இரும்பு சத்து குறைவு. அதனால அது அந்த ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்தி அந்த அனீமியாவை சரி பண்ணுது,
இரத்த சோகையை சரி பண்ணுறது. இது உடல் சோர்வு, மன அழுத்தம் மற்றும் வளர்ச்சி தாமதம் இதெல்லாம் கூட சரி பண்ணும். மெயினாக அனீமியா இரத்த சோகை நம்பர் 1ங்கிறது இரத்த சோகை. இதில் இதனுடைய மூல கூறுபாடுகள் அது நீங்கள் குறித்து வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பெரம்பாஸ் 3Xன்னு சொல்லுவோம். அது ரத்தத்தில் ஆக்சிஜன் சுழற்சியை மேம்படுத்துறதுக்கு உதவும். அடுத்தது காலிஃபாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நரம்பியல் பலப்படுத்த நரம்பெல்லாம் பலப்படுத்தும். 3 கல்கேரியா ஃபாஸ் 3X எலும்பு வளர்ச்சி மற்றும் செல்களை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் உதவும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான இது. இதெல்லாம் யார் சாப்பிடலான்னா அனீமியா இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை சாப்பிட்டு பாருங்கள். ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும். சோர்வு, முகம் மங்கி போகிறது, குழந்தைகளுடைய வளர்ச்சி தாமதமாகிறது, மாதவிடாய் காலத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு போகிறது, ஏதாவது நோய் ஏற்பட்ட பின்னால் ஒரே பலவீனம் ஏற்படுது. இதுக்கு பேர் நம்பர் 1 காம்பினேஷன். அதுக்கு பேர் அனீமியா. அந்த மருந்துக்கு பேரே அனீமியா. இதில் இந்த தாது உப்புக்களில் எந்த பின்விளைவுகளும் இல்லை. அதனால் எதை எடுத்தாலும் அதுக்காக பெர்மனெண்ட்டாக தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த சிம்டம் சரியாக புரியல, சாப்பிட்டு ஒரு 2-3 மாதம் சாப்பிட்டு பார்க்குறீங்க, சரியான பலன் இல்லை அப்படின்னாக்கா பக்கத்தில் ஹோமியோ டாக்டர் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள கேளுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது உடம்பு நலம் அப்படின்னாக்கா உலக நலம், உடல் நலமே வாழ்க்கையின் அடித்தளம்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2வது ஆஸ்துமா. அதை பற்றி நான் சொல்லணும்னே அவசியம் இல்லை. அந்த நோயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது மூச்சு திணறல், இரைப்பு, இரவு நேரங்களில் இருமல் ஏற்படும். ஈரமான இதில் அந்த சூழ்நிலையில் இருந்தோம்னா மூச்சு வாங்குறதுல சிரமம் இருக்கும். இந்த மருந்துடைய இதுக்கு வந்து நம்பர் 2 ஆஸ்துமா அப்படின்னு குறித்து வச்சுக்கோங்க. போகிறோம், அது போகிறோம். வேறு மற்ற விவரங்கள்லாம் குறிக்கணும்னு அவசியம் இல்லை. மூச்சு திணறல், இரைப்பு இதுக்கெல்லாம் தான். இது வந்து மெக்னீசியா ஃபாஸ் 3Xங்கிற மருந்து இருக்குது. நேட்ரம் சல்ஃப் 3Xங்கிறது இருக்கு. பெரம்பாஸ் 3Xங்கிற மருந்து இருக்கிறது. அதாவது மூச்சு போனதுக்கப்புறம் மருந்தை தேடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மூச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். 3வது நம்பர் 3 பயோ காம்பினேஷன் 3 காலிக் வயிற்று வலி. வாயுக்களினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, குழந்தைகளுடைய பல்கள் வளருது இல்லையா, அப்போ ஏற்படக்கூடிய வலி, மலச்சிக்கல்னால் ஏற்படக்கூடிய வலி, இதுக்கெல்லாம் இந்த நம்பர் 3 வயிற்று வலிக்கான மருந்து நல்லா வேலை செய்யுங்க. இதனுடைய மூலப்பொருட்கள் காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மெக்னீசியா ஃபாஸ் 3X, நேட்ரம் சல்ஃபுங்கிற மருந்து 3X, கல்கேரியா ஃபாஸ்ங்கிற மருந்து 3X. கல்கேரியா ஃபாஸ் வந்து ஜீரணத்தை சரி பண்ணணும். நேட்ரம் சல்ஃபுங்கிறது வாயுக்களை சரி பண்ணணும். நேட்ரம் ஃபாஸ்ங்கிறது வலி நிவாரணம் மட்டும் இல்லை, ஜீரணத்தை வலி நிவாரணம் சொல்ல முடியாது கரெக்டாக, அதாவது ஜீரணத்தை தூண்டக்கூடியதுன்னு வச்சுக்கங்களேன். இது என்ன சொல்லுவோம்னாக்கா தமிழில் வயிறு சரியில்லை அப்படின்னாக்கா வயிறு நலமில்லைன்னாக்கா வாழ்வில் நலமில்லை, செரிமானமாக இருந்தால் வாழ்வு சீராகும்னு சொல்லுவாங்க. அதனால வயிற்று வலி வரும்போது இந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்க. அடுத்தது பயோ காம்பினேஷன் 4 நம்பரும் அதுக்கான வியாதியும் மட்டும் குறிச்சுக்க போகிறோம். நம்பர் 4 மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது உலர்ந்த கடினமான மலம், வாயில் துர்நாற்றம் அடிக்கும், நாக்கில் நாக்கை பார்த்தீங்கன்னா வெள்ளையாக படிமானமாக இருக்கும், தலைவலி இதெல்லாம் இருக்கும். இதுக்கு காம்பினேஷன்ஸ் என்னென்ன மருந்துகள் 12 டிஷ்யூ சாஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா
கல்கேரியா ஃப்ளோரிக்கா 3Xங்கிறது இருக்கு, அதாவது குடல் சுருக்கங்களே சரி பண்ணும். காலிமோர் 3Xங்கிறது இருக்கு, குடல்ல இருக்கிற சளிகள் எல்லாம் சரி பண்ணி வெளியேற்றும். நேற்றம் மோர் 3Xங்கிறது ஒரு பக்கம் நீர்த்தன்மை குறைவா இருக்கு, ஒரு பக்கம் நீர்த்தன்மை அதிகமா இருக்கு இல்லையா, வெளியேறது, இதை சரி பண்ணணும் நேற்றம் மோர். சிலிக்கா அல்லது சைலீஷியான்னு சொல்லுவோம், 6Xல இருக்கிறது. அது 3Xல போடக்கூடாது, அதனால 6X, அதை களிமண்ணில் பண்றது மருந்து. அது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தி, எந்த கழிவாக இருந்தால் வெளியேற்றும். மலம் சரியா இருந்ததுன்னா, சரியா போச்சுன்னா மனமும் சீராகும், உடல் சுத்தம், உள்ளம் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால நம்பர் 4 ஃபார் கான்ஸ்டிபேஷன் ஓவர். அடுத்தது நம்பர் 5 கோரிசா, மூக்கில் சளி ஒழுகிறது, மூக்கில் நீர் வடிகிறது, தும்பல், தலைவலி, வெள்ளை நிறமா நல்ல சளி, காய்ச்சலோட மூக்கடைப்பு, இதெல்லாம் இருந்தால் சரியா போகுங்க. இதுக்கு மூலப்பொருள்கள் என்ன இருக்குன்னா, நம்பர் 5 கோரிசால ஃபெரம்பாஸ் 3X ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் சரி பண்ணும். காலிமோர் சளி நீக்க உள்ள இருக்கிறத, அந்த சளியை மேலும் வளர விடாமல் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். நேற்றமோர் ஒரு இடத்துல நீர் சக்தி அதிகமாக, ஒரு இடத்துல நீர் சக்தி கம்மியாக இருந்ததுன்னா அதை சரிப்படுத்தும். காலி செல்ஃப் 3X, அது காலி செல்ஃப்ங்கிறது அந்த சளியை வெளியேற்றக்கூடியது. சாதாரணமாக சொல்லுவோம், மூக்கடைப்பு வந்தால் மூச்சே சிரமம், சின்ன தொந்தரவு கூட பெரிய சிரமத்தை தரும். அதனால் நம்பர் 5 மூக்கு சளி அல்லது கோரிசா. நம்பர் 6 இருமல், சளி, இதுக்கெல்லாம் காஃப், கஷார், தொடர்ந்த இருமல், சளி, மூக்கடைப்பு, நுரையீரல் சளி தேக்கம், இதுக்கெல்லாம் இதுக்கு என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னா, ஃபெரம்பாஸ் 3X, KM காலிமோர் 3X, KS காலிசல்ஃப் 3X, இதெல்லாம் சேர்ந்ததுங்க. இருமல் வந்தால் இரவெல்லாம் விழிப்புன்னு சொல்லுவோம். அது சில சமயங்களில் சின்ன தொந்தரவாக இருந்தாலும் அடுத்தவங்களோட தூக்கத்தை கூட கொடுக்கும். நம்பர் 6ங்கிறது இருமல் அல்லது காஃபுங்கிறத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பயோ காம்ப்ளெக்ஸ் 7 நீரிழிவு, டயபெட்டஸ். நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு உடம்புல சக்தி குறையும், அதிக பசி, தாகம், சிறுநீர் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். காலிஃபாஸ் 3X, ஃபெரம்பாஸ் 3X, காலிஃபாஸ் 3X, நேட்ரம்பாஸ் 3X, இந்த 4 மருந்துகளுடைய கூட்டு மருந்து இது. நம்பர் 7 நீரிழிவு. அடுத்தது நம்பர் 8 வயிற்றுப்போக்கு, டயரியா. இது உங்களோட டயரியா பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, பீச்சு அடிச்சுட்டு போகும். நம்பர், அதாவது நான் வேடிக்கையாக சொல்லுவேன், இது வந்து நார்த் கேட்டு, கீழே இருக்கிற சவுத் கேட்டுமே. பேதி ஆச்சுன்னா சவுத் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவேன். வாந்தி எடுத்தாங்கன்னா நார்த் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிமே. நார்த் கேட்டுக்கும் சவுத்து கேட்டுக்கும் நடுமத்தியில் ஜீரணம் ஆகலைன்னா இது நார்த் கேட்டில் வழியாக போகுமா இல்லை சவுத் கேட் வழியாக போகுமாங்கிறத அந்த ஜீரண உறுப்புகள் தீர்மானம் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, வயிற்றுப்போக்கு, டயரியா சவுத் கேட் வழியாக போயிடுது. தளர்ந்த மலம், வயிற்றுக்குமுதல், இது சோர்வு, இதெல்லாம் ஏற்படும். இதற்கு காம்பினேஷன்ஸ் என்னென்ன மருந்துகள் இருக்குன்னாக்கா, ஃபெரம்பாஸ் 3X, காலிஃபாஸ் 3X, நேட்ரம்சல்ஃப் 3X, இதெல்லாம் இருக்குல்ல. வயிறு சீராக இருந்தால் வாழ்வு சீராகும்.
டிசென்ட்ரிக்கும் டயரியாவுக்கும் அநேக பேருக்கு வித்தியாசம் தெரியாது. டிசென்ட்ரினாக்கா கொஞ்சம் மூக்கு சளி மாதிரி அது ஒரு மாதிரியாக கொஞ்சமாக போகும், அதில் ரத்தம் கலந்து போகும். அது வெள்ளையாக சளி மாதிரி வரும், அதில் ரத்தம் கலந்து போகிறது தான் டிசென்ட்ரின்னு பேர். சாதாரண பேதி ஆனாலும் டிசென்ட்ரிங்கிறாங்க, அது தப்பு. இது ரத்தம் கலந்த மலம், வயிற்று வலி, காய்ச்சலோடையே வரும். அந்த டிசென்ட்ரிங்கிறது காய்ச்சலோடையே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும், ரத்தத்தோடு போகும், அடிக்கடி போகும். ரொம்ப கொஞ்ச நாள் 2-3 நாள் போனால் உடம்பு ரொம்ப ஓவராக டயர்டாகிடும். ஃபெரம்பாஸ் 3x, காலிமோல் 3x, காலிம்பாஸ் 3x, இதெல்லாம் தாங்க இதனுடைய காம்பினேஷன். இது உடம்புல சுத்தம் இல்லைன்னா நோய் நம்மை விட்டு போகாது. அதனால தாங்க இந்த டிசென்ட்ரி வர்றது. அடுத்தது எல்லாதில் டான்சில்ஸ், தொண்டையில் வீக்கம், இந்த இது டான்சில்ஸ்னால விழுங்கும்போது வலி, குரல் மாற்றம் ஏற்படும், காய்ச்சல் கூட சில பேருக்கு ஏற்படும். இந்த மருந்துக்கு மூலப்பொருள்கள் என்னன்னு கேட்டாக்கா, ஃபெரம்பாஸ் 3x, காலிமோர் 3x, கல்கேரியாபாஸ் 3x அப்படிங்கிறதெல்லாம் மூலப்பொருள். தொண்டை சரியாச்சுனாக்கா பேச்சும் இனிமையாக இருக்கும். அடுத்தது பயோ காம்ப்ளெக்ஸ் 11, காய்ச்சல், ஃபீவர், தொடர்ந்து காய்ச்சல், உடல் வலி, சோர்வு, குளிர்வாதம், தொண்டை வலி, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஃபெரம்பாஸ் 3x இது காம்பினேஷன்ஸ். காலிமோர் 3x, காலிசல் 3x, நேட்ரமோர் 3x, நேட்ரம் சல்ஃப் 3x, இந்த 5 மருந்துகளுடைய கலவை. காய்ச்சல் வந்தால் கவனம் இல்லாமல் இருக்காதீங்க. அதாவது ஃபீவர் itself is not a disease, but it is a symptom of some other disease. ஃபீவருங்கிறது, காய்ச்சலுங்கிறது ஒரு வியாதி அல்ல, ஆனால் வேற ஏதோ ஒரு வியாதி உடம்புல இருக்கு, அதனுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்பர் 12 தலைவலி அல்லது ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். இது இது என்னத்தினால வருது? மனசில் அழுத்தம், மன அழுத்தம், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, காய்ச்சல், இந்த மாதிரி பல காரணத்தினாலையும் தலைவலி வரும். ஒர்க் ஹெவியாக இருந்து, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இதுக்கு மூலப்பொருள்கள் என்ன, உள்ள மருந்துக்கு மூலப்பொருள்கள் என்னென்னா, ஃபெரம்பாஸ் 3x, காலிபாஸ் 3x, மெக்னீசியாபாஸ் 3x, நேட்ரமோர் 3x, இதெல்லாம் கலந்தது. அடுத்து நம்பர் 13 குறிச்சிங்க. நம்பரையும் வியாதி பேர் மட்டும் குறிச்சிங்க போதும். நம்பர் 13 வெள்ளை வெளியேறுதல், வெள்ளைப்பாடு. பெண்களுக்கு வெள்ளைப்பாடு, லியூகோரியா. பெண்களுடைய வெள்ளை திரவம் ஏற்படும் பிரச்சனை, இடுப்பு வலி, அதனால ஏற்படும் மனசோர்வு, இதுக்கெல்லாம் வேலை செய்யுங்க, நல்ல பிரமாதமாக வேலை செய்யும். இது கல்கேரியாபாஸ் 3x, காலிபாஸ் 3x, காலிசல் 3x, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. பெண்கள் வீட்டில் உடம்பு நலத்தோடு இருந்தாங்கன்னா வீடே சந்தோஷமாக இருக்கும். அதனால் லியூகோரியா வரவங்களுக்கு நம்பர் 13 கொடுத்து பாருங்க. மீசில்ஸ், சின்னம்மை, வெயில் காலத்தில் வர்றது அதிகமாக. உடல் வெப்பம், தோலில் சிவப்பு புள்ளிகள், கண்களில் எரிச்சல், இதெல்லாம். இதுக்கு மூலப்பொருள் என்னென்னா, ஃபெரம்பாஸ் 3x, காலிமோர் 3x, காலிசல்ஃப் 3x. சின்ன நோயை கூட நாம் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தது நம்பர் 5, பயோ காம்பினேஷன் நம்பர் 5, மாதவிடாய் கோளாறு, மென்ஸ்ட்ருவல் ட்ரபிள்ஸ்னு சொல்லுவோம். மாதவிடை காலத்தில் வலி, அதிக இரத்தப்போக்கு, மனசோர்வு, உடல் வலி, இதுக்கெல்லாம் கேட்குங்க. மெயினாக மென்ஸ்ட்ருவல் ட்ரபிள்ஸ்னால வரக்கூடிய ட்ரபிள். இதனுடைய கூட்டு மருந்துகள் என்னன்னு கேட்டாக்கா, கல்கேரியாபாஸ் 3x, ஃபெரம்பாஸ் 3x, காலிபாஸ் 3x, காலிசல்ஃப் 3x, மெக்னீசியாபாஸ் 3x.
மாத விடாய் அதை நிறைவேற்றியிருந்தால் மனமும் உடலும் பெண்களுக்கு நல்லாக இருக்கும். இல்லைன்னா மனசை அஃபெக்ட் பண்ணணும். மனசை அஃபெக்ட் பண்ணால் உடம்புல பலவிதமான வியாதிகள் வரும். நம்பர் 16 நரம்பியல் சோர்வு, நர்வஸ் எக்ஸாஷன்னு சொல்லுவோம். மனசுல இது என்னத்தினால நர்வஸ் எக்ஸாஷன், நரம்பு சோர்வு ஏற்படுது அப்படின்னாக்கா, மன அழுத்தம், தூக்கமின்மை, மனசோர்வு, அதிகமாக பர்டன் ஆஃப் ஒர்க்கு, இரவு நேரத்தில் அதிகமாக தூக்கம் வைக்கிறது, அதிக வேலை செய்கிறது, அதிகமாக ராத்திரியும் போலும் ரெஸ்டே இல்லாமல், இதனால தான் ஏற்படுது. இதுக்கு நம்பர் 16 இதனுடைய மூலப்பொருட்கள் என்னென்னா கல்கேரியா ஃபாஸ் 3x, பெரம்ஃபாஸ் 3x, காலிஃபாஸ் 3x, மெக்னீசியா ஃபாஸ் 3x, நேட்ரம் மோர் 3x, இதெல்லாம் வரும். மனம் சோர்ந்தால் உடலும் சோறும். அதனால் மனதிற்கு அடிப்படை அப்படிங்கிறத மறக்காது. நம்பர் 17 பைல்ஸ், மூலவியாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். உட்காரும்போது உட்காந்தா வலிக்கும், உட்காரவே முடியாது, ரத்தம் கலந்தா மழை வரும், மலச்சிக்கல் இருக்கும், வீக்கம் இருக்கும் அந்த இடத்துல. இதுக்கு மூலப்பொருள்கள் என்னன்னு கேட்டால் கல்கேரியா ஃப்ளோர் 3x, காலிஃபாஸ் 3x, காலிமூர் 3x, இதெல்லாம் சேர்ந்ததுங்க. மனம் சரியாக இருந்தால் வாழ்வும் சீராகும். 18 பயோரியா, பல்ல வரக்கூடிய ஒரு பயோரியா, ஒரு நோய். பல்லினுடைய வீக்கம், ரத்தம் வடிகிறது, வாயில் துர்நாற்றம், பற்களில் ஒரு சோர்வு, பற்கள் சோர்வு, சலர்வு, சில சமயங்களில் அநேகம் நாட்டம் கூட அடிக்கும். இதனுடைய மூலப்பொருள்கள் என்னென்ன, மருந்து மூலப்பொருள் என்ன கலந்துருக்குன்னா கல்கேரியா ஃப்ளோர் 3x, கல்கேரியா ஃபாஸ் 3x, காலிமூர் 3x. வாய் நல்லா இருந்ததுன்னா வாழ்நாள் முழுவதும் நல்லா இருக்கலாம். 19 ருமேட்டிசம், மூட்டு வலி. நடந்தால் மூட்டுக்களில் வலி, சாதாரணமாகவே வலி, மூட்டுக்களில் வலி, வீக்கம், கை காலில் வலி இதெல்லாம் இல்லை. இதுக்கு இந்த மருந்துக்கு கூட்டு மருந்துகள் என்னன்னு கேட்டால் கல்கேரியா ஃப்ளோரிகா 3x, பெரம்ஃபாஸ் 3x, காலிசல்ஸ் 3x, மெக்னீசியா ஃபாஸ் 3x. நடக்க முடியாத நிலைமை வராமல் பார்த்துங்க, ஆரம்பத்திலேயே வியாதிகளை கட்டுப்படுத்திங்க. நம்பர் 19 ருமேட்டிசம், மூட்டு வலி. நம்பர் 20 தோல் நோய்கள், ஸ்கின் டிசீசஸ், புண்கள், புண்காயங்கள், ஆறாத புண்கள், பித்தம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். மெயினாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு கல்கேரியா ஃப்ளோரிகா 3x, காலிமூர் 3x, காலிசல்ஸ் 3x, நேட்ரம் மூர் 3x, நேட்ரம் சல்ஸ் 3x, இதெல்லாம் சேர்த்து. அடுத்து நம்பர் 21 டீச்சிங் ட்ரபிள்ஸ். பல்லு வரும்போது குழந்தைங்களுக்கு, பல்லு முளைக்குது இல்லையா குழந்தைங்களுக்கு, அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள், பேதியாகிறது, இது மாதிரி சிலதெல்லாம் வரும். டீச்சிங் ட்ரபிள்ஸில் வயிற்றுப்போக்கு தான் மெயினாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். மெயினாக இதில் கல்கேரியா ஃபாஸ் 3x இருக்கு, பெரம்ஃபாஸ் 3x இருக்கு. அதனால் பல்லு உழைக்கும் போதே குழந்தைங்களுக்கு சவால்களோட இந்த வியாதிகள்லாம் வரும். ரொம்ப கஷ்டப்படுவோம், தாய்மார்கள்லாம் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. நம்பர் 22 ஸ்க்ரோஃபுலா, அப்படியே உடம்பு தளர்ச்சி, டிபி பேஷண்ட் மாதிரி ஆயிடுவாங்க. ஸ்க்ரோஃபுலா, உடல் தளர்ச்சி அடைஞ்சிடும், ரொம்ப பலவீனம் ஏற்பட்டுடும். அதான் நம்பர் 22 ஸ்க்ரோஃபுலா. இது காம்பினேஷன் என்னன்னு கேட்டாக்கா கல்கேரியா ஃபாஸ் 3x, பெரம்ஃபாஸ் 3x, சைலீசியா 6x. நீங்கள் இதை உபயோகப்படுத்தி பாருங்கள். மெல்லியாக உடம்பு ஒல்லியாக இருக்காங்க இல்லையா, அவங்கள சாப்பிட சொல்லுங்கள். சில சமயங்களில் குண்டே ஆகிடுவாங்க. அவங்க சில பாதங்கள் சாப்பிட்டா வெயிட் போட்டுடும் அவங்க. அந்த அளவுக்கு உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்து. நெக்ஸ்ட்டு
நம்பர் 23 23 பல்வலி டூத்திங். பல்வலி, பல் தளர்வு, பல் வீதிகளில் வீக்கம், பல்லெல்லாம் அப்போ போய் உடஞ்சி போகிறது எல்லாம். இது என்னென்ன மருந்துகள் இதுக்குள்ளே இருக்குன்னாக்கா, கல்கேரியா ஃப்ளோர் 3x, கல்கேரியா ஃபாஸ் 3x, மெக்னீஷியா ஃபாஸ் 3x. பல்லு இல்லைன்னா உணவே இல்லை. அதனால் பல்லு எல்லாம் பார்த்துங்க. நம்பர் 23. நம்பர் 24. நம்பர் 24ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜென்ரல் டானிக்னே சொல்லலாம். நல்லா இருக்கும். உங்களுக்கு அது சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஜென்ரல் டானிக் மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதில் கல்கேரியா ஃபாஸ் 3x இருக்குது, ஃபெரம் ஃபாஸு, காலிமோர் இதெல்லாம் இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெர்டிகோ, தலை சுற்றல். தலை சுற்றல், தடுமாற்றம், மனச்சோர்வு, ரத்த அழுத்தம் குறைபாடு இதுக்கெல்லாம் உபயோகப்படும். இதனுடைய மூலப்பொருட்கள் ஆலிஃபாஸ், ஃபெரோஃபாஸ், காலிஃபாஸ், மெக்னீஷியா ஃபாஸ் இதெல்லாம் கலந்துருக்கு. சில சமயங்களில் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் மாறலாம். இது நல்லா இருக்கும். அடுத்தது நம்பர் 26 வாமிட்டிங். சாப்பிட்டவுடனே வாந்தி, பயணத்தில் வாந்தி, வயிற்று கோளாறு காரணமாக வியாதி இதுக்கெல்லாம் நம்பர் 26 வாந்தி. ஃபெரோஃபாஸ் 3x, காலிமூர் 3x, நேட்ரமூர் 3x, நேட்ரம் சல்ஃப் 3x இதெல்லாம் இருக்குது. நம்பர் 27 பேக் ஏக், முதுகு வலி. தொடர்ந்து முதுகு வலி, வேலை கம்ப்யூட்டர்லேயோ இல்லை டேபிள் ஒர்க் செய்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய முழுப்பு வலி, முதுகு வலி இதுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். கல்கேரியா ஃபாஸ் 3x, காலிஃபாஸ் 3x, மெக்னீஷியா ஃபாஸ் 3x இதெல்லாம் நம்பர் 27 பேக் ஏக். கடைசியாக ஒரு மருந்துங்க, ஜென்ரல் டெபிலிட்டி, உடம்புல பொதுப்படையான பலவீனம். அதுக்கு எல்லா டிஷ்யூ சால்ட்டும் தெரிவித்தாங்க. அது 12 டிஷ்யூ சால்ட்டும் தெரிவிச்சு ஜென்ரலாக எந்த நோய்க்கு பின்னால் வரக்கூடிய மனசோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை, நரம்பியல் சோர்வு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மருந்து கடையில் போய் நம்பரை சொல்லுங்கள். தெரிஞ்சால் அந்த நம்பருடைய பெயர் இருக்கு இல்லையா, அதையும் சொல்லுங்கள். நம்பரும் பெயரும் இந்த வியாதி பேரும் டேலி ஆச்சுன்னா வாங்குங்க. ஒரு சின்ன டப்பா 90 ரூபா 75 ரூபா இருக்கும். அதை வாங்கிக்கிங்க. ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து நாக்கு கடியில் வச்சுக்கங்க. அவ்வளோதான். ஹோமியோபதி மருந்து எல்லாம் வாயில் போட்டு சப்பி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நாக்கு கடியில் வச்சிங்கன்னா அது தானாக கரையும். ரொம்ப நேரம் நாக்கு கடியிலேயே இருக்கிறதுனால ரசத்துக்கு இம்மிடியட்டாக போகும். அதனால் இம்மிடியட்டாக போகிறதுனால அது உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு அடுத்தது அந்த 12 டிஷ்யூ சால்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு போகிறேன். இதை சொல்லாமல் ஆரம்பத்திலே 12 டிஷ்யூ சால்ட்ஸை பற்றி சொன்னால் எல்லாருக்கும் குழப்பமாயிடும். அது கொஞ்சம் விரிவாக சொல்லணும். 12 டிஷ்யூ சால்ட்ஸை அநேகமாக ஒரு நாள் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த குறிச்சி வச்சுருக்கீங்கல்ல, குறிச்சி வச்ச மருந்துகள் உங்களுக்கு எது தேவையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் கேளுங்க. ஆங்கில மருந்து கடைகளில் கிடைக்காது. இதை வாங்குங்க. நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உதவி. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை பரப்புங்க. நன்றி, வணக்கம்.